இன்றைய பயணத்துல நம்மளோட பிராண்ட் நேம் அண்ட் லோகோக்கு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ண போய்கிட்டு இருக்கோம். நம்ம எங்க போறோம்னா காரைக்குடி வாட்டர் டேங்க் தான். இப்ப பார்க்க போறவங்கள யார் நம்மளுக்கு ரெஃபர் பண்ணதுன்னா என்னோட அக்காவும் மச்சானும் தான். இவங்க ஒரு டாக்ஸ் கன்சல்டன்டா இருக்காங்க. இவங்களோட ஆபீஸ் காரைக்குடி வாட்டர் டேங்க் டு இன்கம் டேக்ஸ் ரோட்ல நிர்மல் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கு. இவங்க எந்த மாதிரி சர்வீஸ் பண்றாங்கன்னா ட்ரேட்மார்க் ரிஜிஸ்ட்ரேஷன், எஃப்எஸ்எஸ்ஐ, ஜிஎஸ்டி இந்த மாதிரி பல சர்வீஸ் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை அழகான முறையில் வெல்கம் பண்ணாங்க. நம்ம வந்த மேட்ரு அவங்கள்ட்ட சொல்லி நம்மளோட பிராண்ட் நேம் அண்ட் லோகோவை அவங்களுக்கு டாக்குமெண்ட்ல சென்ட் பண்ணிருந்தோம். அவங்க செய்யக்கூடிய ப்ராசஸை நம்மளுக்கு புரியும்படியா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம ஒன் டைம் நம்மளோட நேம் அண்ட் லோகோக்கு ட்ரேட்மார்க் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா நம்மளோட நேம் அண்ட் லோகோவை ஆல் ஓவர் இந்தியாவில் உள்ள யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க, நேம் அல்லது லோகோக்கு மேல டிஎம் அல்லது ஆர் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ற கொஞ்சம் குறிப்பிட்ட டைம் பீரியட் வரைக்கும் டிஎம் அப்படின்னு சிம்பிள் தான் யூஸ் பண்ணுவோம். ப்ராசஸிங் டைம் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆர் சிம்பிள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது போக ஒரு பிசினஸ்க்கு எதுக்காக ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ, டேக்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா டீட்டெயில்ஸா நம்மள்ட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட கிளையண்ட்டுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்டை காமிச்சாங்க. அதையும் படிச்சு பார்த்துட்டு நான் நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்றதுக்கு கொடுத்துட்டேன். நம்மளோட பிராண்ட் நேம் அண்ட் லோகோ என்னவா இருக்கும் அப்படின்னு கரெக்டா கமெண்ட்ல சொல்ற 10 பேருக்கு நம்மளோட பிராண்ட் சார்பா கிஃப்ட் காத்துக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டுல எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கிஃப்டை நானே கொண்டு வந்து தருவேன். குழு என்னன்னா, ஒரு ஓல்டு ட்ரெடிஷனல் வெஹிக்கிள் தான். அந்த வெஹிக்கிளோட நேம் தான் நம்மளோட பிராண்ட் நேம் மற்றும் லோகோவும். இந்த கிஃப்ட் 4/12/2025 கம்ப்ளீட் ஆயிரும். 5/12/2025 நான் நம்மளோட பிராண்ட் நேம் அண்ட் லோகோவை பப்ளிஷ் பண்ணிடுவேன். நன்றி.